ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை சம்மி கிச்சன். விநாயகருக்கு ரொம்ப பிடித்த மோதகம் செய்யலாமா? இந்த மோதகம் செய்கிறதுக்கு அடுப்பு பக்கமும் போக வேண்டாம், அரிசி ஊற வச்சு மாவரைக்கவும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஃபில்லிங்க்கு நட்ஸ்லாம் கொடுத்துருக்கனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியான மோதகம் கூட. இது செய்கிறதுக்கு முக்கியமான 3 இன்க்ரீடியண்ட்: அவல், நிலக்கடலை, பொட்டுக்கடலை. இது 3மே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். தட்டை அவல் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். சிகப்பு அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நான் வறுக்கலை, அப்படி தான் சேர்த்துக்கிறேன். 1 கப் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த கிரவுண்ட்நட் வந்து வறுத்து தோல் எடுத்துகிட்டு கடைகளில் விற்பாங்க, அதை 1 கப் சேர்த்துக்கலாம். அடுப்பு பக்கமே போவேனான்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இது கூட 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமேன்றக்காக ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் எல்லா கடைகள்லையும் வைக்கிறாங்க, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்காட்டி ஃப்ரெஷ் கோகோனட்டே சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 நாள் வச்சுக்கலாம் அந்த மோதகம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த மோதகம். கூட 4 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உருக்காமலே நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அடுப்பு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய்யை உருக்கி வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால ரொம்ப மணமாக இருக்கும். ப்ளஸ் இந்த மிக்ஸ்சரோட டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே மெத்துன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இந்த நெய் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிடலாம். நல்லா ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கையால் வந்துட்டு பிசைஞ்சு விடணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் அப்படி உருட்டி காமிக்கிறேன். இப்படியே உருட்டி கூட உருண்டைகளாக தயார் செஞ்சு வச்சுக்கலாம். வீடியோ பர்பஸ்க்காக பிரைட்டாக சூப்பராக இருக்கணுன்றக்காக நான் வந்து கலர் சேர்த்துக்கிறேன். இதில் எல்லோ ஃபுட் கலர். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு சூப்பர் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்னும் நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கலாம். வந்து நோ குக்குன்னு சொன்னதுனால தண்ணி தெளிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ மோதகம் அச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அச்சு எடுத்திருக்கேன். இந்த அச்சில் நெய் தடவிக்கலாம். இந்த நெய் தடவுறதுனால மாவு வந்து ஒட்டாமல் மோதகத்தோட ஷேப் ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும். எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸை இந்த மோதக அச்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். சென்டரில் கொஞ்சம் வந்து கேப் விடணும், குழி மாதிரி. அப்போ தான் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங்க்கு நான் வந்து நட்ஸ் சேர்த்துருக்கேன். பிஸ்தா மற்றும் கேஷ்யூ நல்லா பொடுசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாதாம், வால்நட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம். ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது போல் மீதமுள்ள மாவுலையும் மோதகத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். விசேஷமான நாட்கள் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேஸில் குட்டீஸ்க்கு வந்து பிரேக்குக்கு கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். உள்ள நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம விநாயகருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.